வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ லைன் டெஸ்டர் பற்றிய எலக்ட்ரிக்கல் டெஸ்டர் பற்றி ஒரு டீட்டெயில்ஸ். இப்போ சர்க்யூட்டில் உங்களுக்கு பார்த்தாவே புரியுது. உங்களுக்கு நான் டெஸ்டர் பற்றி கிளாஸ் நடத்த போகிறேன். இதில் ஏசி சாக்கெட் இருக்குது. ஏசி சாக்கெட்டில் இந்த பாயிண்ட்டுக்கு பேர் எர்த்து, இது நியூட்ரல், இது ஃபேஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னது? லைன். இன்னொரு பேர் சப்ளை, இன்னொரு பேர் கரண்ட், இன்னொரு பேர் மெயின். பட் இருந்தாலும் ஃபேஸ்ன்னு சொல்கிறது தான் கரெக்டானது. ஓகேவா? இப்போது லைன் டெஸ்டர் இது உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். ஒரு இடத்துல கரண்ட் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். இந்த டூல் பற்றி தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இந்த கிளாஸில் என்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ். நமக்கு இந்த இடத்துல வரக்கூடிய சப்ளை 230 வோல்ட் வரும். 220 to 240 வோல்ட் ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். இது ஒரு செகண்டுக்கு 50 தடவை மாறக்கூடியது. 50 ஹெர்ட்ஸ், அதான் ஹெர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு, அல்லது 60 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது ரெசிஸ்டர், இந்த இடத்துல நியான், இது ஒரு ஸ்ப்ரிங்கு, இது ஒரு மெட்டல் கேப் ப்ளஸ் ஒரு கிளிப்பு. தென் இங்கே இருக்க ஒரு ஹியூமன் பாடி, ஒரு மனுஷன் தொடர மாதிரி வச்சுருக்கு. கீழே இந்த இடத்துல ஒரு சிம்பிள் போட்டிருக்கு. தென் இது ஒரு எர்த்து பாயிண்ட் கொடுத்துருக்கு. இந்த எலக்ட்ரிக்கல் டெஸ்டர் நம்ம ஒரு இடத்துல சப்ளை வருதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இது ஒரு வேளை ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னால் அதை சரி பண்ணவும் தெரியணும் சில நேரங்களில். ஏன்னா பெரும்பாலான பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த டெஸ்ட்டை தான் எடுத்து ஸ்க்ரூ ட்ரைவராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. எலக்ட்ரீஷியன்ஸே சில பேர் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. டெஸ்டர் ஒன்லி டெஸ்டர் தான். இப்போ நெசசரி அப்படின்னா லைட் ப்ரெஷர் கொடுக்குற இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கிளிப் டேமேஜ் ஆகலாம், கீழே விழுகலாம், ப்ரோக்கன் ஆகலாம், இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த டெஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. இது உள்ள ஒரு கிளாஸ் ஸ்டெம்மு கடைசி வரைக்கும் உள்ளே அட்டாச் ஆகிருக்கு. இது ஒரு மோனோ பிளாக், பக்காவாக லாக் ஆகியிருக்கும். அவ்வளோ ஈஸிலி மூவபிள் கிடையாது, சாலிடாக உட்காந்துருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. தென் அதுக்கப்புறம் நியான் பல்ப், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு மெட்டல் கேப் ஒன்று இருக்குது. கூடவே ஒரு கிளிப் இருக்குது. பேக்கெட்டில் பின் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள். அதைத்தான் உங்களுக்கு இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மெட்டல் கேப்பு, ஓகே. தென் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். தென் நியான் பல்பு, தென் ஒரு ரெசிஸ்டர். இது ஒரு மெட்டல் ஸ்க்ரூ டிரைவர். உள்ளே கிரிப்பாக பிடிக்கிற மாதிரி இந்த இடத்துல அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கு. ஈஸியாக அது ரிமூவ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். சாலிடாக ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் இல்லைன்னா ஒரு இன்சுலேட்டர், ரப்பர் இன்சுலேட்டர் இருக்கும். வேணும் இந்த ரப்பர் இன்சுலேட்டரை வெளியே எடுத்துடலாம். வேண்டாம், அது உள்ள ஃபிட்டிங்லேயே அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல கிளாஸ் பாடி இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது, சிலது ரெட்டில் இருக்கும், சிலது எல்லோ கலரில் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் அந்த பாடி இருக்கும். பிளாஸ்டிக்கில் இருக்கும், கிளாஸில் இருக்கும். இம்போர்ட்டட்லாம் கிளாஸில் இருக்கும். அதான் சொல்லியிருக்கேன். கிளாஸ் ஹேண்டில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் இருக்கும். இப்போ இதில் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். பாருங்கள், இதில் 230 வோல்ட் ஏசி இதில் வரும். அதுக்கப்புறம் இந்த ரெசன்ஸ் மூலிமா வோல்ட் ட்ராப் ஆகும். ட்ராப் ஆகி தென் இந்த நியான் பல்புக்கு இந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல்னு வரது செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஆல் வீடியோஸும் உடனுக்குடனே அப்டேட்டாக உங்களுக்கு வரும். நீங்கள் அதை பார்க்க முடியும். இது உங்களுக்கான சேனல். எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இது எலக்ட்ரானிக்கில் இல்லை, இது எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்டு. இருந்தாலும் உங்களுக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற பர்பஸ்லால் பெரும்பாலும் வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது ட்ரைனிங் சேனல், உங்களுக்கு ட்ரைனிங்கை ப்ரொவைட் பண்ணக்கூடிய சேனல். இந்த சேனல் மூலிமா நிறைய வீடியோஸை உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் படிப்பு இருந்தாலும் சரி, படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண் பெண் இருபாலரும் யார் வேணாலும் இந்த தொழிலை கற்றுக்கலாம். இந்த தொழிலை கற்றுக்கிறதுனால வாழ்க்கையில் மேம்பட முடியும். ஏன்னா தொழில்நுட்பம் தான் ரொம்ப முக்கியம். அந்த தொழில்நுட்பத்தை கற்பிக்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம்.
அதனால் இந்த சேனல் லிங்க்கை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும். ஒன்று ஓகேங்களா? இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோ. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ மட்டும் இல்லை, எங்களது ட்ரைனிங் சேனல் ஒன்று கொடுக்குற மாதிரியே ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் நடத்திட்டுருக்கோம். அதில் வேரியஸ் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாக கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். குறைஞ்ச பயிற்சி கட்டத்தில் நிறைவான பயிற்சி அளிச்சிட்ருக்குறோம். ஆண் பெண் இருபாலரும் ஜாயின் பண்ணலாம். படிப்பு தேவையில்லை, வயது வரம்பு இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். பார்ட் டைம், ஃபுல் டைம், வீக்கெண்ட் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ், டிஃப்ரெண்ட் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த வகுப்பில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை தெரிவிச்சுக்கிறோம். என்னுடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் வரும். கால் பண்ணுங்கள், நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நியான் பல்பை பற்றி தெரியும். இந்த நியான் பல்பில் நியான் கேஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த நியான் கேஸினுடைய ஒர்க்கு என்னன்னு கேட்டால், இதில் ஒரு இனர்ட் கேஸ், மந்தவாயு. இந்த கேஸ் வந்து எந்த கேஸோடவும் சேராது. எப்படி ஒரு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் ஒரு வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுதோ அந்த மாதிரி இந்த இன்னர்ட் கேஸ் ஃபார்ம் ஆகாது. இன்னர்ட் கேஸ் நிறையா இருக்குது. அதில் எது நியான் ஃபில் பண்ணியிருக்கு. இல்லை எந்த கேஸ் இல்லை ஃபில் பண்ணியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் எமிஷன் ஆகும். இப்போ நியான் அப்படின்னா லைட்டர் ரெட்டிஷ் ப்ளஸ் ஆரஞ்சு இந்த கலரில் வரும். இதில் மில்கில் பண்ண மாதிரி இம்போர்ட்டட் டெஸ்டர்லாம் வாங்கினீங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட் கலரில் உங்களுக்கு எமிஷன் ஆகும். உதாரணமாக இந்த நியான் வந்து ரெட் கலரில் கிடைக்கிது, எல்லோ கலர்லேயும் கிடைக்கிது, ஆரஞ்சு, க்ரீன் கிடைக்கிது. இதெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிது அவைலபிள். பட்டு இந்த ரெட்டை தவிர மீதியெல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தினால ஒரு சீப்பான ஒரு டெஸ்டரில் வந்து இந்த கலர் நியான் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. நியான், கிரிப்டான், ஜெனான், ஹீலியம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா? அதில் நியான் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த நியான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஃப்ரீக்வன்சி ரொம்ப முக்கியம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. 50 ஹெர்ட்ஸ் ஆர் 60 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி முக்கியம். இந்த கேஸுக்கு ஒரு பெக்குலியர் கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டால், இது பொட்டன்ஷியலில் எரியாது. பொட்டன்ஷியல்னால் என்ன? ஒரு வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இந்த டெஸ்ட்டை வந்து டிசி லைனில் யூஸ் பண்ண முடியாது. ஏன் ஏசி லைனில் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நாட் ஓன்லி ஏசி வோல்டேஜ், இந்த வோல்டேஜினுடைய ஃப்ரீக்வன்சி இருக்குது இல்லையா, 50 to 60 ஹெர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதனால தான் இந்த நியான் பல்பு எரியுது. அதனால தான் நியான் பல்ப் எரியும் போது எப்படி இருக்குன்னா ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக எரியாது. இப்போ எல்இடி பல்ப் எரியிற மாதிரி இது எரியாது, கான்ஸ்டண்ட்டாக எரியாது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா இந்த 50 ஹெர்ட்ஸ் ஏசி ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் 230 வோல்ட் கொடுத்தா அந்த நியான் வெடிச்சிரும். இந்த மின்னழுத்தத்தில் தாங்காது, வெடிச்சிரும். வெடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரெசன்ஸுடைய மதிப்பு வந்து 1.2 மெக்கிலிருந்து 2.2 மெக் வரைக்கும் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொட்டன்ஷியல் நியானுடைய தாங்குகிற வோல்ட் வந்து 65 வோல்ட் ஏசியிலேருந்து 110 வோல்ட் ஏசியை தாங்கும். இந்த நியானுடைய இன்னொரு பகுதி இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அது ஒரு குட் கண்டக்டர். கண்டக்டர்லேருந்து நேராக எங்கே வந்திருக்கு, நேராக ஒரு மெட்டல் கிளிப் பாருங்கள், இந்த இடத்துல மெட்டல் கிளிப்பில் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த விரலை இந்த மெட்டல் கிளிப்பில் வச்சுட்டு டெஸ்டனுடைய அந்த ஹோல்ஸில் ஃபேஸ் லைனில் இன்சர்ட் பண்ணோன்னே அது லைட் வந்து எரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். இது ஒரு சாக்கெட், ஏசி சாக்கெட். இந்த ஏசி சாக்கெட்டில் சப்ளை வந்துட்டுருக்கு, லைட் உங்களுக்கு எரிஞ்சிட்ருக்கு. ஓகேவா? இதில் என்ன பண்ணுறேன், இந்த டெஸ்டரை யூஸ் பண்ணுறேன். டெஸ்டர் யூஸ் பண்ணி லைட் எரியுதான்னு பார்க்கலாம். எரியுது. உங்களுக்கு விசிபிளாக தெரியுதா பாருங்கள். இந்த இடத்துல லைட் எரியுது, எரியுது இல்லையா, எரியுது. இந்த லைட்டில் இப்போ லைட் எரியுதா, இல்லை எரியாது, இதில் எரியுது. ஓகேவா? டச் பண்ணால் எரியும். இதுதான் டெஸ்டருடைய ஒர்க்கு. அந்த க்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஃபில்கர் ஆகிட்டே இருக்கும். ஃபில்கர் ஆகிருக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? தென் அடுத்தபடியாக என்ன பண்ணுறோம், நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம இதை கையில் டச் பண்ணும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம பாடி வந்து ஒரு கண்டக்டர். இதில் டெஸ்ட்டு வச்சு பார்க்குறப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த எரியிற க்ளோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தனுடைய பாடியோட ரெசிஸ்டன்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு கண்டக்டிவிட்டி ஃபுல்லாக கிடைக்கும். அதுதான் ஹியூமன் பாடி கொடுத்துருக்கோம்.
இந்த காலில் நாம் என்ன பண்ணியிருப்போம், ஒன்றா செப்பல் போட்டிருப்போம், இல்லைன்னா ஷூ போட்டிருப்போம் இல்லையா. அது ஷூ போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டைஎலக்ட்ரிக் ஃபார்ம் ஆகும். டைஎலக்ட்ரிக் மீன்ஸ் நத்திங் பட் ஒரு கெப்பாசிட்டர், 2 கண்டக்டருக்கு நடுவில் ஒரு இன்சுலேட்டர். இப்போ ஷூவோ செப்பலோ போட்டுட்டு தான் இருப்போம். ஷூ செப்பல் போடாமல் கூட டெஸ்ட் பண்ணலாம், தப்பு இல்லை, ஓகேவா. பட் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டால், ஷூ செப்பல் போட்டுட்டு நீங்கள் தொடும்பொழுது அதில் இருக்கிற க்ளோ வந்து கம்மியாக இருக்கும். போட்டுட்டு தொட்டால் பிரைட் அதிகமாக இருக்கும். போடாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ செப்பல் போட்டுட்டு தொட்டோம்னா பிரைட் கம்மியாக இருக்கும், செப்பல் இல்லாமல் வெறும் காலில் போட்டோம்னா பிரைட் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன தெரியுதுன்னா பாருங்கள், நியான் பல்புக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு லோடு ட்ராப் ஆகும். தென் அதுக்கப்புறம் என்ன வந்துடுது, ஹியூமன் பாடி இருக்கு இல்லையா, இது ஒரு பொட்டன்ஷியல், நியான் ஒரு பொட்டன்ஷியல். இதில் 1 2 3 4 காலில் ஷூவோ செப்பலோ போட்டிருக்கோம்ல 4, இந்த 4 இருக்கும். 4 ஏதாவது ஒன்று லெஸ் ஆனால் கூட பிரைட் வந்து அதிகமாக இருக்கும். இதில் எதாவது ஷாக் அடிக்குமா அப்படின்னு கேட்டால், யாராவது தெரியாமல் இந்த ரெசன்ஸ் வேல்யூ மாற்றி போட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சிவியராக ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. இப்போ என்ன சொல்லியிருக்கோம், இப்போ சுருக்கமாக ஒரு நியான் பல்பு உள்ளே மெயினாக இருக்குது, ஒரு டெஸ்டர், இது மெட்டல் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருக்கேன். அதாவது சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்க்ரூ ட்ரைவரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா. ஏன்னா எங்கெங்கே அப்ளை பண்ண போகிறீங்கன்னு தெரியாது, ரொம்ப ஹெவியாக டைட் பண்ணக்கூடாது, இது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகே. டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் ரேட்டில் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. நம்ம பொதுவாக எலக்ட்ரானிக் சப்ஜெக்டுக்குள்ளே வரும்போது இது ஒரு டெஸ்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். வீட்டில் எல்லாருமே ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பாங்க. ஒரு டிவைஸ் வேலை செய்யலை அப்படின்னா முதல்ல சப்ளை வருதா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிவைஸை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். சரி, இப்போ அடுத்தபடியாக இந்த ஃபேஸில் வச்சா மட்டும்தான் லைட் எரியுது, ஏன் நியூட்ரல் வச்சா லைட் எரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால், எரியாது இல்லையா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகுது, நம்ம மூலிமா பாடி மூலிமா கிரவுண்ட் மூலிமா க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிறனால தான் என்ன ஆகுது, அந்த நியான் வந்து க்ளோ ஆகுது. நியூட்ரலில் வைக்கிறப்ப க்ளோ ஆகாது, சர்க்யூட் க்ளோஸ் ஆகாது. சரி, அப்போது இதையே டிசியில் கொடுத்தா, இதே டிசி 230 வோல்ட்டில் கொடுத்தா எப்படி இருக்குன்னு கேட்டால் இது எரியாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஃப்ரீக்வன்சி அதில் இருக்காது, டிசியில் இருக்காது. டிசியை செக் பண்ணுறதுக்கு வேறு மீட்டர் இருக்குது, ஓகேங்களா. அது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்லாம் ப்ளூடூத் கிட்டெல்லாம் வந்துருச்சு, டெஸ்ட்லேயே ப்ளூடூத் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறையா மாடிஃபை ஆகிட்டு ஆகுது. எலக்ட்ரானிக் டெஸ்டர் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோ வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, ஓகேங்களா. அப்போ ஒரு டெஸ்டர் அப்படின்னா நம்ம என்னென்ன பார்க்கணும் என்னங்கிறத இந்த வீடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது பாருங்கள், இது இப்போ ஒரு டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இவ்வளோ தான் சிம்பிளாக. இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். இதுக்குள்ளே என்ன இருக்குது, உங்களுக்கு ஸ்டெம் இருக்குது, மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்லீவ்ஸ் இருக்குது. இது கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடலாம். உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பாருங்களேன், இந்த இடத்துல ரெசிஸ்டர் இருக்கும், நியான் பல்ப் இருக்கு இல்லையா. நியான் பல்ப் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு லீடு டிப்புலேயும் ஒரு லீடு என்ன பண்ணியிருக்காங்க இந்த பகுதியிலையும் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ரெசிஸ்டர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் ஸ்லீவ்ஸு, தென் அதுக்கப்புறம் நியான் பல்பு, தென் ஒரு ஸ்ப்ரிங், அவ்வளோதான். அந்த ஸ்ப்ரிங் வந்து இதில் கவர் பண்ணியிருக்கு, ஒரு எலக்ட்ரோட் மேலே கவர் ஆகிருக்கு. இதை என்ன பண்ணலாம் பாருங்கள், லைக் திஸ், இதில் உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை உள்ளே தள்ளி விட்டுடலாம். உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கேப்பை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இதை டைட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். உள்ளே ஒன்றுமில்லை. 1 செகண்ட் நான் பிரிச்சிடுறேன். டாப் கேப்பு, இந்த கிளிப்பு, ஒரு ரெசிஸ்டர், தென் நியான், இவ்வளோ தான். இதுக்குள்ளே இருக்க பொருள் இவ்வளோ தான், ஓகேவா. சப்போஸ் உங்கள்கிட்ட ஏதாவது ஃபெயிலியரான ஏதாவது டெஸ்டர் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நியான் பல்ப் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், இல்லை ரெசின்ஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் பாருங்கள். ஸ்ப்ரிங் ஏதாவது வளைஞ்சிருக்கலாம், கான்டாக்ட் இல்லாமல் இருக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் சர்க்யூட்ஸு. அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம், ஓகேங்களா.